எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை மறுபடியுமாக தொலைக்காட்சியில் காணும்படிக்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் தேவன் வாய்ப்பு கொடுத்ததுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக என்னாகும் 14வது அதிகாரம் 22, 23வது வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று தேவன் நடத்துதலை நன்றாய் உணர்ந்தும் தேவனுடைய மகிமையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட பிறகும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள், எனக்கு கோபம் உண்டாக்கின மனிதர்கள் ஒருவரும் தேவன் கொண்டு போகக்கூடிய அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்கின்ற இந்த அங்கலாய்ப்பின் சத்தம் கர்த்தருடைய சத்தமாய் இருக்கிறது. கர்த்தரின் கோபமும் மறைவான சிட்சையும் என்கின்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கு வைத்திருக்கிறார் என்கின்றதை குறித்து இந்த செய்தியை 10 முறை என்கின்றதை இதற்கு முந்தின 9 முறை என்ன என்கின்ற செய்தியை நான் தனிப்பட்ட முறையிலே கொடுத்து கொள்கிறேன். ஆனால் இங்கு தேவன் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார், கேட்கிறார், நியாயம் விசாரிப்பார் என்று அடிக்கடி சொல்லி வருகிறது உண்டு. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுதே அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை, போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், அவர்கள் விரும்புகிற காரியம் நடைபெறாமல் போகிறது, தடை ஏற்படுகிறது என்கின்ற கருத்துக்களை நாம் உணர வேண்டும். வேதாகமத்தில் யோபனுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 16, 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய செய்கை, பெருமை, அவனுடைய கிரியைகள் எல்லாம் அடக்க வேண்டும் என்கின்றதுக்கு சில மறைவான சிட்சைகளை தேவன் வருகிறார். ஆனால் இந்த சிட்சை தேவனுடைய கோபத்தினால வந்தது, தேவனுக்கு கீழ்ப்படியாமையின் நிமித்தம் வந்தது. எதிர்த்து பேசுகிறவர்களாக இருந்தோம், சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருந்தோம், அவருக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் வந்தது என்று யாரும் அதை உணர்கிறதில்லை. சில காரியங்கள் நேச்சுரலாக வந்தது என்று எடுத்துக்கொள்கிறோம். ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனுஷன் ஒரு சிறிய தடை ஏற்படும் பொழுது ஏன் வந்தது என்று யோசிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது? சும்மா இருக்கும் பொழுது ஏன் இந்த எதிரி நம்மோடு கூட பேசினான், எதற்காக இப்படி பிரச்சனையை வளர்க்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் சிந்திக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். பலமுறை முயற்சிகளை எடுத்தும் தோல்வியை காண்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்கின்றதை ஆராய வேண்டும். எதற்கு எடுத்த எடுப்பிலே கிறிஸ்தவ மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான காரியம், சாத்தான் தடை பண்ணி போட்டான். ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனையோ, யோபை போல தேவன் என்னை சிட்சிக்கிறார் என்று சொல்லி யோபை போல பக்தி உள்ளவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இல்லை இல்லை, எடுத்த எடுப்பில் சாத்தான் அப்படின்னு அவன் மேலே தலையில் போடாதீங்க. முதல்ல நம்ம சீர்தூக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் வேண்டும். வேதாகமத்திலிருந்து நிறைய காரியங்களை நான் எடுத்துரைக்க முடியும். ஆனால்
இங்கு ஆண்டவர் ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அவருக்கு தரிசனமானார். அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினதாக ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7-13 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு பலிபீடத்தை கட்டி அங்கு இருந்தவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டவன் மறுபடியுமாக அந்த பெத்தலை விட்டு தெற்கு பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறான். கர்த்தரிடத்துல கேட்கவில்லை, விசாலமான இடம் இருக்கிறபடினாலே எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்கின்ற எண்ணத்தோடு கூட அவன் சுற்றி திரிந்தான். சுதந்திர பறவையாக இருந்தான். அந்த தேசத்துல பஞ்சம் உண்டான உடனே கொடிதாக இருந்தபடினால ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போனான். இங்க ஒரு கீழ்ப்படியாமையை காண முடிகிறது. கர்த்தர் தரிசனமாகி அங்கு ஒரு கூடாரத்தை போட்டு பலிபீடத்தை கட்டினவன், கர்த்தரை அங்க தொழுது கொண்டவன், ஆண்டவர் திரும்ப தரிசனமாகி சொல்லும் வரையில காத்திருக்கக்கூடிய அனுபவம் இல்லாமல் அவன் பஞ்சம் ஏற்பட்டது என்று சொல்லி அவன் புறப்பட்டதுக்கு காரணம் கர்த்தர் காட்டின தரிசனம் கொடுத்த அந்த இடத்தை விட்டு இடப்பெயர்ச்சி செய்தது மாத்திரமல்ல, அந்த இடத்தை விட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் வந்ததின் நிமித்தமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. பார்வனின் ராஜாவுக்கு அவனுடைய பிரபுக்கள் எல்லாம் இங்கு ஒரு அழகான பெண்மணி வந்திருக்கிறார், அந்த ஸ்ரீ மிகவும் அழகுள்ளவள் என்று கண்டார்களாம். பார்வனுடைய பிரபுக்கள் அவனிடத்தில் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய மனைவி சாராவை அரண்மனைக்கு கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு கர்த்தர் அவனுக்கு வாதைகளை உண்டு பண்ணி சாராளை மறுபடியும் அங்கே மீட்டு ஆபிரகாம் கையில் ஒப்பு கொடுக்கிறது இரண்டாவது காரியம். ஆனால் இந்த பிரச்சனை வருகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி சிந்திக்கவில்லை. அப்படி கேட்டு இருந்தால் ஆபிரகாம் ஏன் பார்த்து கேட்டு இருந்தா ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா, என் மனைவி ரொம்ப அழகா இருந்தா அதனால தான் பிரச்சனை வந்ததுன்னு அவங்க அந்த இடத்தை விட்டு போனான்றதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கவுண்டர் ரிப்ளை ரெடியாக நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் இல்லை இல்லை இதுக்காக தான் நடந்தது, ஏன் பிரச்சனை வந்தது, ஏன் வியாதி வந்ததுன்னா இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுட்டோம், ஃபுட் பாய்சன் ஏற்பட்டது, அதனால இந்த வியாதி, இந்த பலவீனம், இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஒரு ரீசன் கோட் பண்ணக்கூடிய மக்களாக நாம் மாறிவிட்டோம். இவனை போல லோத்தை குறித்து நாம பார்க்கும் பொழுது லோத்தும் என்ன செய்கிறான், சோதோம் கோமோர பட்டணம் அழிக்கப்படுகிறதற்கு முன்பாக அந்த இடம் ரொம்ப செழுமையா இருந்தது. இந்த இடத்தை செலக்ட் பண்ணி கர்த்தர் அந்த நாட்களிலே தம்முடைய தூதர்களை அனுப்பி பேசி கைட் பண்ணின அந்த காலகட்டத்திலேயே இவர்களுடைய மன விருப்பத்தின்படி கண்களின் இச்சையின்படியாக புறப்பட்டு போகும்போது தானே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 13-19 அதிகாரம் வரையில நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவனும் அவனுடைய மனைவி மக்கள் எல்லாரும் கொள்ளையாடப்பட்டு சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்ட ஒரு காரியத்திலையும் மறுபடியுமாக இவன் போய் ஆபிரகாம் அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வருகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அது அல்லாதபடிக்கு சோதம் கோமோர பட்டணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவனுடைய வீட்டை சுற்றிலும் வாலிபர்கள் இருந்து கிழட்டு மக்கள் வரையிலே எல்லாரும் சூழ்ந்து கொண்டு பாவத்துக்கான வழிகளிலே அவர்களை தொந்தரவு பண்ணுகிற காரியங்களையும் உபத்திரவப்பட்டு அதிலிருந்து தப்பிக்கப்பட்டு அவரை வெளியே கொண்டு போய் விடுகின்ற காரியத்தை குறித்து நாம் அறிந்தது. லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து ஒப்புதூணாய் மாறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிறதுக்கு காரணம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம், கீழ்ப்படியாமை என்று சொல்கிற அந்த சூழ்நிலைகள். மனம் போன போக்கிலே போக வேண்டும் என்று விருப்பப்படுகிறதுனால ஆண்டவர் என்ன செய்து விடுகிறார், அவர்களை அவர்களுடைய வழிக்கு ஏற்ற வண்ணமாக விட்டு விடுகிறார். ஆனால் பிற்பாடு அவர்களுக்கு சிக்ஷையை கொடுத்து எப்படியாக திசை திருப்ப விருப்பப்படுகிறார். மோசேனுடைய வாழ்க்கையில கூட தான் அப்படி. அதே போன்று இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டு விஷயத்துல அவர்கள் நடந்து கொண்ட விதம் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கினது. இவைகளை குறித்து என்னாகமம் 11வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இவரும் மீது கோபம் உண்டானது. எல்லாரும் அழ ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் மீது இவர்களுக்கு கோபம், ஆண்டவருக்கும் அவர்கள் மீது கோபம். என்ன, ஜனங்கள் தங்கள் கூடார வாசல் நின்று அழுகிறதை மோசே கேட்டாங்க. கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது என்று சொல்லி என்னாகமம் 11:10 வாசிக்கிறோம். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாங்கள் எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று, இந்த மன்னாவை தவிர வேற எதுவுமே இல்லையா, நாங்கள் இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இதை கேட்டார், கோபப்பட்டார். ஆனால் அதற்காக அவர்களை தண்டிக்கவில்லை, அவர்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்காக தேவன் செய்கிறார்.
அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி 23வது வசனத்துல, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்துதான் இந்த ஒரு திசை. புறப்பட்டு இந்த பக்கம் போகும்போது ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் போகும்போது ஒரு நாள் பிரயாணம். தரையின் மேலே 2 முழ உயரம் காடைகள் விழுந்திருக்க செய்தார். இவர்களுடைய இச்சைகள் நிறைவேற்றப்படுகிறதற்கு இந்த ஜனங்கள் எல்லாம் எழும்பி 32வது வசனத்தை, பகல் முழுவதும், அதோட விட்டா ராத்திரியில விட்டா எங்க காடைகள் போயிடும் என்று ராத்திரியெல்லாம் பிடிச்சு அடுத்த நாள் மறுநாள் முழுவதுமாக காடைகளை சேர்த்து கொண்டார். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? சாப்பிட விட்டார். இச்சைகளின்படியாக சாப்பிடு. கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மீது மூண்டதான். அவர் என்ன பண்ணார்னா, பெரிய வாதைகளை நாளே வாதித்தார் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப அவங்களை கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டு இருந்தா அந்த நாள்ல அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, நிறைய சாப்பிட்டுட்டோம், அதனாலதான் ஸ்டொமக் பெயின் வந்துருக்குது, எங்களுக்கு வியாதி வந்து இருக்கிறது, இப்போ நாங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும், அல்லது அதில் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் கோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நிமித்தமாகத்தான் இது என்கின்றதை இந்த நாளில் வேதத்தை வாசிக்கிறதுனால நாம் அறிந்திருக்கிறோம். இல்லை என்றால் நாமும் கூட அதிகமாக சாப்பிட்டுட்டோமா, அன்டைமில் ஃபுட் எடுத்துட்டோமா, ஏன் இப்படி அப்செட் ஆகிருக்கு அப்படின்னு எதையோ ஒன்று சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போயிருந்திருப்போம். ஆனால் என்ன, எதுக்காக இது வந்தது என்கின்றதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். இன்னும் சில காரியங்களை பார்க்கும் பொழுது மோசேவிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்ட விதத்தை குறித்து இங்கு பார்க்கிறோம். என்னாகமம் 12வது அதிகாரத்தில் 1 to 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணியதன் நிமித்தமாக மோசே மீது எரிச்சல் அடைந்த ஆரோனும் மிரியாமும் என்ன சொல்கிறாங்க? மோசேவை கொண்டு தான் பேசுவாரா, என்ன கொண்டு பேச மாட்டாரா, எங்களை கொண்டும் பேசுவார் என்றார்களாம். அதை கர்த்தர் கேட்டார். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், 9வது வசனத்துல கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கூப்பிடுறாரு ஆரோனையும் மோசே மற்றும் மிரியா எல்லாரையும் கூப்பிட்டு, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன், அவனிடத்துல மறைப்பொருளாக அல்ல முகமுகமாக பிரதியட்சரமாக நான் பேசினேன். அப்படி இருக்க நீங்க என் தாசனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிட்டா அப்படின்னு அவங்க கிட்ட என்கொயரி கேட்டுட்டு கர்த்தருடைய கோபம் வந்து அவர் போயிட்டார் அப்படின்னு தான் வசனம் இருக்கு. போன உடனே அவர் போயிட்டாருன்னு நினைச்சான். ஆனா இங்க மிரியாமுக்கு பார்த்தா உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாலாம். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டாள். இதுக்கு ரீசன் சொல்லுவாங்க, அவர் எங்க கிட்ட கேட்டாரு கேள்வியே, நீ எப்படி பேசலாம், என்ன தைரியம் அப்படின்லாம் கேட்டு அவர் கோபப்பட்டார், போயிட்டாரு அப்படின்னு தான் நினைக்க தோணும். போனவரில் அவர் கணக்கு வைத்து இருக்கிறவர். இந்த வெண்குஷ்டம் வந்த உடனே அந்த இடத்துல நம்முடைய ஜனங்களை இருந்தாங்கன்னா நார்மல் கோர்ஸ் வந்திருக்குது, ஏதோ வியாதி வரணும்னு இருக்குது வந்தது அப்படி என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்ம நடந்து இருக்கிறோம். அது நேரடியாக அவர் எதையும் செயல்படுத்தாம மறைமுகமாக நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தையோ வியாதியோ கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து இருக்கிறோம். அது என்ன என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி போகும்போது தானே ஆண்டவர் சொல்றாரு, 7 நாள் போன பிறகு அதுக்கு பிறகு சுகமாகும் என்று சொல்லுகிறார். பாளையத்துக்கு புறம்பே அவர்கள் விளக்கப்பட்டு இருந்து மறுபடியுமாக சுகமாகி திரும்புகிற காரியத்தை பார்க்கிறோம். உசியா ராஜாவை குறித்து 2 நாளாகவும் 26வது அதிகாரம் 18-19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் சொல்லுகிறது, ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கு அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும், மீறுதல் செய்து தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. இப்போது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையில பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியில குஷ்டரோகம் வந்ததாம். 21ஆம் வருஷம் அவன் மரணமடையும் வரையில குஷ்டரோகியாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடினாலே தனி வீட்டிலே இருந்தான் என்று சொல்லி பார்க்க. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மீறி தனக்கு இல்லாத காரியத்தில் நுழைகிற துணிகரங்கள் கூட கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை மீறி தன்னுடைய எல்லையில் நுழைகிறதும் தனக்கு தேவையில்லாத காரியத்தில் நுழைகிற காரியங்கள் கூட கர்த்தருக்கு பிரியமில்லை. எனவே இது எதனால வந்தது என்று சொல்லும் பொழுது சில வேளைகளில் வியாதி கர்த்தர் அனுமதிக்கிறார், கர்த்தரே கொடுக்கிறார் என்று சொல்லி
வியாதிகளினுடைய பலவிதமான காரியங்களை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இங்கு பார்க்கும்போது கர்த்தருடைய கோபம் என்கின்றதை குறித்து நாம பார்க்கிறோம். அதே போன்று சாலமோன் ராஜாவை பார்க்கும் பொழுது அவனுக்கு 2 முறை ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். ஆனா அவன் கீழ்ப்படுகிற மாதிரி இல்ல. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம், அவன் தவறி போய் மனைவிகளையும் மறுமனை ஆட்டைகளையும் புறஜாதியிலிருந்து எடுத்துக்கொண்டு திருமணம் செய்தது நிமித்தமாக கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி 1 ராஜாக்கள் 11:9 அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவன் மனம் போன போக்கிலே அவன் வாழும் பொழுது சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வீட்டில் அடங்காது ஊர்ல அடங்குன்னு சொல்லி. அது போன்று கர்த்தர் சில வேளைகள் இல்லை, அவர் சொல்லி பார்த்து திருத்தி சிக்ஷை கொடுத்து அவனை திருத்தி தன் மகனாக சேர்த்து கொள்ள வேண்டும். அவர் எடுத்த தீர்மானத்தின்படியாக, அவருடைய அனாதை தீர்மானத்தின்படியாக, நோக்கத்தின்படியாக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற காலகட்டத்திலே இப்படி தவறும் பொழுது ஆண்டவர் விட்டு விடுகிறார். ஆனால் விடும் பொழுது என்ன ஆகுகிறது? 14ஆம் வசனம், சாலமோனுக்கு விரோதமாக ஆதாத் என்னும் ஒரு விரோதியை எழுப்பினார். இவன் ஏதோமில் இருந்த ராஜகுலமானவன். 25வது வசனத்தை, ஆதாப் அவன் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சீரியாவின் மேல் ராஜாவாய் இருந்து இஸ்ரவேலை பகைத்தான் என்று 2வது எனிமி. 3வது காரியத்தை குறித்து பார்க்கும்போது, நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை சில வேளைகளில் நமக்கு ஏன் எதிரி வருகிறார்கள், ஏன் எதிர்ப்பு வருகிறது, ஏன் பிரச்சனை வருகிறது, ஏன் உபத்திரவம் வருகிறது, 1 முறை 2 முறை ஆண்டவர் சொல்லியும் சில வேளைகளிலே நாம் தவறுதலை செய்கிறோம். தவறுதலை செய்தும் திருந்துகிறதற்கு தேவன் சிக்ஷையை அனுமதித்து அதற்கான வழிவகைகளை தேவன் கொடுக்கும் போது திரிந்து கொள்கிறது ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னும் சொல்ல போனான்னு சொன்னால், எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார். அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் கண்ணுற்ற பொழுதும் அவனுக்குள்ளே 2 நாளாகவும் 32வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் மனமேற்றுமையானான் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேற்றுமையாய் ஆனான் என்று சொல்லி அவன் மீது கடும் கோபம் மூண்டது என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் என்று சொல்லி 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 39வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து போவோமானால், அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறதும் அவன் காண்பித்த பொருளெல்லாம் கொள்ளையாடப்படும் என்கின்ற ஒரு காரியத்தை அங்கு நம்ம பார்க்கிறோம். காரணம், அவனுடைய மனமேற்றியமின் நிமித்தமாக தேவன் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் எசேக்கியா ராஜா சந்தோஷப்பட்டு பாபிலோன் ராஜாவுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இவைகளெல்லாம் ஒரு நாள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று சொல்லப்படுகிற ஒரு சாபத்தை அங்கு பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளையா அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து வியாதியிலிருந்து விடுதலையை கட்டளிட்டு சத்துருக்களை முறியடித்து ஜெயத்தை கட்டளிட்டு அற்புத அடையாளங்களை எல்லாம் கண்ட பொழுதும் கூட இந்த மனமேற்றுமை என்று சொல்லி வரும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு கோபம் உண்டாகும் பொழுது அவனை திருத்துகிறதற்காக பல வழிகளை தேவன் கையாளுகிற விதங்களில் ஒன்றுதான் இவ்விதமான காரியம். எனவே கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். யோனாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நினிவே பட்டணத்துக்கு போவதற்கு பதிலாக தர்சு பட்டணத்துக்கு போன பொழுது அவன் கப்பல் ஏறினான். திடீரென்று ஒரு பெரிய சூறாவளி காற்று வீசினது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அந்த இடத்துல நாம் இருந்தாலே என்ன சொல்லுவோம், இயற்கையின் கோளாறு, இயற்கையின் சீற்றம், ஏதோ சூறாவளி காற்று வந்து இருக்கிறது என்று சொல்லி. வேதத்தை நன்றாக வாசித்த பிறகுதான் தெரிகிறது, அவனும் அந்த தப்பிதத்தை ஒப்புக்கொள்கிற காரியத்தில் அவனை தப்பு வைக்கிறதற்கு தேவன் உதவி புரிகிற காரியங்கள் அது 2வது பட்சம். ஆனாலும் இந்த பெருங்காற்று உபத்திரவம், அந்த கப்பலானது கடலில் முழுகத்தக்கதாக அழகில் சீறி வந்ததன் காரணம் இவன் நிமித்தமாக என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட சில வேளைகளில் சீற்றங்கள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள்,
நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமைகள் இப்படியெல்லாம் ஏற்படுகிறதுக்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை என்கின்றதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தை பவுல் அப்போஸ்தலனை குறித்து நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவனை குறித்ததான ஒரு காரியம், யூதர்களை கொலை செய்கிறதற்காக நிருபத்தை கையிலே வாங்கி கொண்டு மூர்க்கத்தோடு கூட கொலைவெறியோடு கூட வந்தவனை கர்த்தர் சந்திக்கும் பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய காரியத்தை அவனை கேட்டால் அவன் என்னென்ன சொல்லியிருப்பான், திடீர்னு மின்னல் அடிச்சது, பயங்கரமா என் கண்ணு போயிடுச்சு அப்படின்னு நாம சொல்லியிருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் அங்கே பேசுகிற காரியம், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டானாம். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த பலவனும் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருந்தது. இவைகளை குறித்து 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அங்கு 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்கின்றதை உணர்ந்தான். அது குட்டும் சாத்தானாக இருக்கிறது என்று அது நீங்கும்படிக்காக 3 தரம் விண்ணப்பம் பண்ணினானாம். என் கிருபை உனக்கு போதும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் நாம கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஏதோ சரீரத்தில் ஒரு பலவீனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பலவீனங்களையும் வியாதியும் தடைகளும் என்ன என்று சொல்லி நாம யோசித்து பார்த்து தேவ சமூகத்திலே இந்த சிக்ஷையை அற்பமாய் எண்ணாமல், தகப்பன் தான் சிநேகிக்கூடிய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார் என்று உணர்ந்து உடனடியாக அவர் பக்கமாக திரும்புகிற சூழ்நிலையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு என்ன செய்கிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை 3 நாள் ஆயிற்று, எல்லாவற்றையும் கேட்டு அறிந்த பிறகும் கூட, அதுக்கு பிறகு கர்த்தர் காட்சி அளித்த பிறகும் கூட இவன் என்ன செய்கிறான், மற்றவர்களை நோக்கி நான் மீன் பிடிக்க போகிறேன், நீர் என்னோட கூட வருகிறீரா? மீன் கிடைக்கல. ஏன்? இவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் போறேன், நான் வேலைக்கு, என்னோட கூட நீங்களும் வாங்கியா அப்படி என்று சொல்லி மற்றவர்களையும் திசை திருப்பி கொண்டு போய் மீன் அகப்படும் என்று பார்க்கும்போது மீன் அகப்படவில்லை. ஏற்கனவே இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் லூக்கா 5வது அதிகாரத்தில் இருக்கிறது. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு மீன் அகப்படவில்லை என்று சொன்ன பொழுது கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடுங்கள் என்று சொல்லி அற்புதத்தை செய்தது. மறுபடியுமாக மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு அவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலைய போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது மீன்கள் அகப்பட்டதனால் இழுக்க மாட்டாது இருந்தார்கள் என்று சொல்லி இவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் அவன் கண்டிருந்தும் அவன் பின்மாற்றத்துக்குள்ள போகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் சில வேளைகளில் நாம கடந்து போகும்பொழுது நமக்கு தடை ஏற்படுகிறது. நாம் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் வீணாயிருக்கிறது. வேலைக்கு போனால் வேலை கிடைக்கல, கூலி கிடைக்கல, போகிற இடங்கள் எல்லாம் தடை, கல்யாண தடை, குடும்பத்தில் பிரச்சனை, மன நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுகிறதற்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிறது என்றால் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மோசேவை குறித்து கூட ஆண்டவருக்கு சற்று கோபம். இது ஒரு விளக்கமான தெளிவான ஒரு பெரிய பிரசங்கம். ஏன் அவன் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை, அவன் பேசின பேச்சுகளுக்கு ஏற்ற வண்ணமாக தேவன் பதில் கொடுக்கிறது. நான் பிற்பாடு ஒரு செய்தியிலே நான் கொடுக்கிறேன். ஆனால் இங்கு ஒரு வசனத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு ஆரம்ப காலத்திலேயே மோசே சொன்ன வார்த்தையை அவருக்கு கோபத்தை உண்டாக்கும்படிக்காக செய்ததாக யாத்ராகமம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதற்கு முன்பாக 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி அதற்கு அவன் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லி. தேவனுக்கு சித்தமானது இவன் தான் என்று சொல்லி ஆண்டவர் இவனை தெரிந்தெடுத்து அழைக்கும் பொழுது உமக்கு சித்தமானவரை யாரையாவது அனுப்பும் என்று ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆளா இருந்தான். அன்றைக்கே ஆண்டவருக்கு அவன் மேல கொஞ்சம் கோபம்தான். இது ஆரோனுக்கு கூப்பிட்டு அனுப்புறதும் அதுக்கு பிற்பாடு வருகின்ற செய்தியை நான் பிற்பாடு கொடுக்கிறேன் ஏன் ஆகவில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர் நமக்கு உரிமைகளும் அதிகாரங்களையும் கொடுத்து அற்புத அடையாளங்களை எல்லாவற்றையும் செய்தாலும் கூட வேலைகளிலே சில சோதனைகளிலே சிக்கலில் அகப்படுகிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியம் நம்ம இடத்துல பலவீனம் இருக்கிறது என்கிறதை அறிந்து கொண்டு வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு திரும்பும் பொழுது தேவன் நிச்சயமாக அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார்.
இந்த பேதுருவின் மீது தேவன் சபையை கட்டுகிறதாக தீர்மானித்து அழைத்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ எங்கு போனாலும் தேவன் உன்னை விடுவதில்லை. அவர் நினைத்திருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கும் வரையும் உன்னை வழிநடத்த வல்லவராகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். நடுவில் அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற மறைவான சிக்ஷைகளை உணர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக நடந்திருக்கிறோமா, மன வேதனைகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் என்னிடத்தில் உண்டோ என்று சீர்தூக்கி பார்த்த சங்கீதக்காரனை போல நாமும் கூட சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது கர்த்தர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய கோபமானது மறைமுகமான சிக்ஷைக்குள்ளே கொண்டு போகிறதை இன்னும் தெளிவாக அதிகமாக அநேகரை பற்றி பேச முடியும். ஆனாலும் இந்த காரியங்களை குறித்து ஜனங்களோடு கூட பேசி இருக்கிறேன். எனவே கர்த்தாவே, ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த ஒரு உபத்திரவம், ஏன் எனக்கு தண்டனை போல் வருகிறது, ஏன் எனக்கு சுகவீனம் ஏற்பட்டு இருக்கிறது, ஏன் எனக்கு தடை ஏற்பட்டு இருக்கிறது, ஏன் திருமண தடை, ஏன் வேலைக்கு போயும் தடை, எப்படி சம்பளம் கிடைக்கவில்லை, வேலையே கிடைக்கவில்லை, இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சோதனை வருமானால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எப்பொழுதும் மண்டையில் வருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்கின்ற ரோமர் 8:30 படியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கட்டளிட்டு அவர்களை தேவரின் நீர் மீள புதுப்பித்து உம்முடைய அனாதை தீர்மான நோக்கம் அவர்களுடைய வாழ்வில் நிறைவேற்றப்பட கர்த்தாவே இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.